குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கள்ளச்சாராயத்தை யார் அலோவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிலில் போகணும். எஸ்பியாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அவனை எல்லாம் குண்டா ஆக்டில் போட்டு கொண்டு போய் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. இப்போ நான் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்தேன்னா எனக்கு 10 லட்சம் வருமா? போலீஸு தெரியாமல் எப்படி இருக்கும்? ரைடு பண்ணானா பண்ண மாட்டான், ரூபாயை வாங்கிட்டு. போலீஸுக்கு நல்ல சம்பளம் இருக்குது. கான்ஸ்டபிளில் கூப்பிட்டுக்கானுங்க எப்படியும் 37,000 40,000 ஆகும். நான் ரிட்டையர் ஆகிற வேலை எனக்கு சம்பளம் 26,000 ரூபா டிஜி. வாழ்த்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றும் தமிழ்நாடு காவல்துறை பணியில் சேர விரும்புபவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வால்டர் தேவாரம் ஐபிஎஸ் அவர்கள். வால்டர் தேவாரம் ஐபிஎஸ்ஸின் வாழ்க்கை பயணம் மூணாறில் ஒரு தேயிலை தோட்டத்தில் தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை தனது வாழ்க்கை பயணத்தை மூணாறிலிருந்து மெரினா வரை என்று ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் சமீபத்தில் வெளியானது. இதையொட்டி வால்டர் தேவாரத்தை சந்திக்கிறோம், அவருடன் பேசலாம். வணக்கம். இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளச்சாராயம் சம்பவத்தில் ஒரு 62 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் பதவியில் இருக்கிற காலங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்தது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கள்ளச்சாராயம் இருந்தது. நான் முதல்ல வந்த வேலை ப்ரொஹிபிஷன் இருந்தது. அதுக்கு பிறகு தானே ப்ரொஹிபிஷன் எடுத்தாங்க. அப்போ ப்ரொஹிபிஷன் இருக்க வேலை நிறைய எல்லாம் ரைடு போவோம். நீலகிரி காட்டுக்குள்ளெல்லாம் போவோம், எல்லாத்தையும் அடித்து உடைப்போம். இங்கே தஞ்சாவூரில் இது பண்ணோம். அது ப்ரொஹிபிஷன் இருக்கிற வேலை. பிறகு ப்ரொஹிபிஷன் விட்டாங்க. தண்ணி போடலான்னு சொல்கிற இடத்துல இவன் போய் வேறு ஏதோ தண்ணியை போட்டான்னா கல்றாமே எனக்கு நல்லா தெரியும், போயிருக்கிறேன். அப்போ அங்கே எப்படி அரக் ஷாப் இருக்குது, அது அங்கே போகாமல் இந்த கள்ளச்சாராயத்தை சாப்பிடும். அது சீப்பாக இருக்கா, அல்லாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கா? கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. அப்போ 63 பேருக்கு ஆளுக்கு 10 லட்சம். இப்போ நான் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்தேன்னா எனக்கு 10 லட்சம் வருமா? எப்படி என்ன கணக்குன்னே தெரியல. வெரி வெரி சேட். அதெல்லாம் போலீஸு தெரியாமல் எப்படி இருக்கும்? ரைடு பண்ணானா பண்ண மாட்டான், ரூபாயை வாங்கிட்டு. போலீஸுக்கு நல்ல சம்பளம் இருக்குது. கான்ஸ்டபிளில் கூப்பிட்டுக்கானுங்க எப்படியும் 37,000 40,000 ஆகும். நான் ரிட்டையர் ஆகிற வேலை எனக்கு சம்பளம் 26,000 ரூபா டிஜி. பென்ஷன் 13,000 ரூபா. எனக்கு வீட்டு வாடகை 18,000 ரூபா. அப்போ என் ஒய்ஃப் ஹேட் ஒர்க். அல்லாட்டி வாடகை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை. 13,000 எப்படி வாடகை கொடுக்க முடியும்? அவங்க ஒர்க் பண்ணி அது மூலம் சம்பாதிச்சோம். ஆனால் நம்ம குட்லக்கு இந்த 2 இயர்ஸில் ஒரு கமிஷன் போட்டாங்கல்ல, அதில் இந்த 13,000 1,13,000 ஆகிட்டு. நான் சொன்னேன் எனக்கு 13,000 ரூபா தான் பென்ஷன். இப்போ எனக்கு 1 லட்சம் வருது. இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆனால் அவனுக்கு 50,000 வருது. சர்வீஸில் இருக்கிறவள 70,000 வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த பொம்பளை போலீஸுக்கெல்லாம் என்ன அவளுக்கு மேலே என்ன வேணும்? கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது ஒரு கள்ளச்சாராய கும்பலை அடுக்கிறதுக்கு உங்களை அனுப்புறதாகவும் தேவாரம் வருவார், திருவாசகம் வாசிப்பார் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன் அதில். மற்றபடி தஞ்சாவூர் தான் தானே எஸ்பி தானே பார்க்கணும். அதான் அதே மாதிரி நான் எஸ்பியாக இருந்தது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், நார்த் ஆர்காட். இது 3 தான் எஸ்பி. டிசி இங்கே லா அண்ட் ஆர்டர். அப்போ தான் இந்திரா காந்தி ஷூட்டிங் ஆச்சு. மற்றபடி தான் இருந்தது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கள்ளச்சாராய சம்பவத்தை ஒட்டி காவல்துறை மாவட்ட எஸ்பி உட்பட ஒரு 10 பேர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை போதும்னு நினைக்கிறீங்களா? போதாது, அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணும். அந்த கள்ளச்சாராயத்தை யார் அலோவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் டிஸ்மிஸ் ஜெயிலில் போகணும். எஸ்பியாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அவனை எல்லாம் குண்டா ஆக்டில் போட்டு கொண்டு போய். நான் தான் சொல்லுவேன், எப்பவுமே தான் சொல்லுவேன். அதில் நல்லா தான் ஆகிட்டானுங்க. நான் இனி சாராயம் காக்கல, நான் அவனுக்கு வாழ்க்கையை கொடுங்க,
திரும்ப சாராயம் தான் காய்ப்பேன்னா ஜெயிலுக்கு போகும். அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராய சமூகத்தில் லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இது எப்படி பார்க்குறீங்க? போலீஸில் பண்ணாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். அரசியல்வாதி ரூபா கொடுக்குறான்னு நம்ம எப்படி தெரியும்? தட்ஸ் நாட் அவர் ஒர்க். நம்ம வேலை கள்ளச்சாராயம் நடக்குது, இந்த காட்டில் நடக்குது, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் போலீஸ் வேலை. பார்ட்டிக்காரன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. சரி, உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒரு இந்த புக்காக எழுதியிருக்கீங்க சார். இதுக்கு எப்படி இருக்குது? வரவேற்புகள் எப்படி இருக்குது? இது நம்ம போலீஸுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். அது வர ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதில் தமிழ் இங்கிலீஷு, நான் இங்கிலீஷில் நான் எழுதுகிறேன். துக்கை ஆண்டி அதை தமிழாக்குறாரு. இந்த ஆட்டோபயோகிராஃபி ஏன் இவ்வளோ முன்னாடியே எழுதியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ லேட்டாக எழுதுனீங்க? எழுதிக்கலாம். டைம் போயிட்டு இருந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தனால அப்பவுமே ரிட்டையர் ஆனோடனே எழுதணும். சார், உங்களோட பயணம் வந்து மூணாறில் ஒரு தேயிலை தோட்டத்தில் தொடங்குது ஒரு சிறு வயதில். அப்புறம் நீங்கள் சென்னைக்கு படிக்க வரீங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாங்கிறப்ப இராணுவத்தில் சேர்றது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்குது. வந்து நீங்கள் வடகிழக்கு மாநிலம் போய் வந்து அங்கே இக்பால் பணியில் சேர்ந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றுறீங்க. வந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் காவல்துறை பணிக்கு வாரீங்க. ஏன் இராணுவத்தில் போகணுன்னு விரும்புனீங்க? இராணுவத்தில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இராணுவத்தை சேர்ந்தவங்க. என் தாத்தா சுபேதார் மேஜராக இருந்தார், ஃபாதர் மேஜராக இருந்தார், செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தார். மதருக்கு பிரதர் ஆர்மியில் இருந்தார். என் ஓன் பிரதர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தான். என் ஒய்ஃபுக்கு பிரதர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அதனால் ஃபேமிலி ட்ரெடிஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ். அதனால் ஸ்கூல் படிக்கிற வழியே நம்ம ஆர்மியில் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ இன்டர்மீடியேட் முடிகிற வேலை செகண்ட் லாங்குவேஜ் மாத்திரம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நாளில் ஆர்மி இன்டர்வியூ பெங்களூரில் வந்தது. அப்போ நம்ம ஷூராக கிடச்சிரும்னு சொல்லி இந்த பரீட்சை எழுதாமல் நான் போயிட்டேன். அங்கே கிடைக்கல. அதே அப்போ 1 இயர் இங்கே வேஸ்ட்டாக வேண்டான்னு சொல்லி ஒய்எம்சிஏ காலேஜில் படித்தேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு. பிறகு பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன். எம்ஏ படிக்கிறவள நம்ம ப்ரொஃபஸர் சத்யநாதையர்ன்னு இருந்தார். அவர் என் ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு நீ ஈஸியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ஆகலாம். அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஐஏஎஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐபிஎஸ் ஆர்மி இல்லைன்னா ஐபிஎஸ். அப்போ அவர் சரின்னாரு. என் கிளாஸ்மேட் ஒருத்தர் ஐஏஎஸ் எழுதினார், நான் ஐபிஎஸ் எழுதினேன். 2 பேரும் பரீட்சை முடிகிற நாள் சைனீஸ் வார் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போ என்சிசி அண்டர் ஆஃபீஸர், டெல்லி பரேட் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்ம போனால் ஷூராக கிடச்சிடும்னு சொல்லி நான் உடனே புறப்பட்டு போயிட்டேன். நேபாவுக்கு போனேன். ஆனால் அப்போ நேபா போகிறது ரொம்ப கஷ்டம். பிரம்மபுத்திரா ஆறு, அப்போ பிரிட்ஜ் கிடையாது. அப்போ அது போட்டில் தான் கிடக்கணும். அது டைம் ஆகி அங்கே மேலே போகிற வேலை, இமாச்சல் பிரதேஷ் போகிற வேலை, வார் முடிஞ்சு போச்சு. அதனால் எமர்ஜென்சி கமிஷனில் என்ன சேர்த்தாங்க. அதான் எமர்ஜென்சி கமிஷன்னா 5 இயர்ஸுக்கு ஒரு கமிஷன், அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ அதுக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. நான் அந்த டைம் நம்ம திரும்ப இவ்வளோ தூரம் வர வேண்டாம்னு சொல்லி நான் மணிப்பூர், நாகாலாந்து, பர்மா அங்கெல்லாம் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்துட்டு மணிப்பூரில் ஒரு 2 மந்த்ஸு லெக்சராக இருந்தேன். அப்போ இன்டர்வியூ வந்தது. நான் ஐபிஎஸ்சில் நான் நம்பர் 1 இந்தியாவில். இன்டர்வியூவுக்கு மெட்ராஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் இப்போ இம்பாலில் இருக்கிறேன் மணிப்பூரில், அதனால் இன்டர்வியூ நீங்கள் கல்கட்டாவில் வைங்கன்னு சொன்னேன். அவங்க சரின்னாங்க. இன்டர்வியூ முடிஞ்சுட்டு திரும்ப இம்பால் போயிட்டேன். பிறகு 2 மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. நான் நம்பர் 1, இதுலேயும் நம்பர் 1. அதனால் நேராக ஐபிஎஸ்சில் சேர்ந்து மசூரிக்கு போனேன். மசூரியில் ஐஏஎஸ் கம்பைன் ட்ரைனிங், மவுண்ட் ஆபுவில் 1 இயர் ஐபிஎஸ் ட்ரைனிங். அது முடிஞ்சு எனக்கு கேடர், அதாவது அலோகேஷன், அப்போ எல்லாம் கூடுதல் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருப்பாங்க. எங்கள் பேட்சில் 80 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதில் 18 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அதனால் திரும்ப கேட்டு வந்தது. அப்போ நான் மணிப்பூர்லேயே இருக்கிறேன்னு சொன்னேன். அங்கே தான் இருந்தேன். அப்போ இல்லை, இங்கே அது கேடர் கிடையாது, மணிப்பூர் வேறு கேடர் இருக்கணும். சரி, தமிழ்நாடுன்னு வந்தேன். அப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னா 3 வேக்கன்சி. 1 இன்சைடர், தமிழ்நாடு சேர்ந்தவர். 2 பேர் அவுட் சைடர்ஸ். இன்சைடர் வந்து ராகவன், அவர் சிபிஐ டைரக்டராக இருந்தார், அம்பாசிடராக இருந்தார்.
அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஹரியர்ன்றவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். பாண்டிச்சேரி ஆனால் இங்கே படித்தவர். நான் கேரளா, மூணார் கேரளா. அப்போ நான் அவுட் சைடர் ஃப்ரம் கேரளா, ஹரியர்னு அவுட் சைடர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஆனால் 3 பேரும் தமிழ் ஆளுங்க. ட்ரைனிங் முடிஞ்சு ட்ரைனிங்கில் நான் தான் பெஸ்ட் கேடட்டு. ஜவஹர்லால் நேரு தான் ப்ரைஸ் கொடுக்குறதா இருந்தது. அவர் இறந்து போனார். அப்போ ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் சுக்காதியா அவர்கிட்டருந்து நான் பெஸ்ட் கேடட்டு ப்ரைஸு எல்லாம் வாங்கினேன். அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னா, அதே சுக்காதியா 13 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கவர்னராக வர்றாரு. அப்போவும் நான் தான் பெரேடு எடுக்கிறேன். நான் இப்போ டிசி லா அண்ட் ஆர்டர் பெரேடு எடுக்கிறேன். அப்போ அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நான் ராஜஸ்தான்காரன் இல்லை, தமிழ்நாடுக்காரன்னு சொன்னார். அவர் நினச்சது நான் ராஜஸ்தானின்னு சொன்னார். அதனால் நல்லா பேசிட்டு இருந்தார், நல்லா இருந்தார். பிறகு தமிழ்நாட்டில் நான் 3 சிஎம் கிட்ட வேலை செய்திருக்கிறேன். கருணாநிதி கீழே 12 வருஷம், எம்ஜிஆர் கிட்ட 10 வருஷம், ஜெயலலிதா கிட்ட 5 வருஷம். 3 பேருமே ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. எந்த இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்.